சென்னை. இந்த பேரை கேட்ட உடனே பல பேருக்கும் பல விஷயம் ஞாபகம் வரும். ஆனால் யாராலையும் மறக்கவோ மறுக்கவோ முடியாத ஒரு விஷயம்னா அது சென்னையோட டிராஃபிக் தான். கல் கொண்டு எறியப்பட்ட தேனீக்கள், பொதி கொண்டு அணிவகுக்கும் எறும்புகள், கேட்காத இசை மீட்டும் ஒலிப்பெருக்கிகள், இப்படி பல வர்ணனையை தனக்குள்ள அடக்குனது தான் சென்னை போக்குவரத்து நெரிசல். இது ஒரு வெயிட்டிங் ஹால் இல்லை வெயிட்டிங் கிரவுண்டு. காரணமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்க மனுஷ பயவுலிய ஏன்டா சும்மா ஓடிக்கிட்டு இருக்குன்னு தலையிலேயே கொட்டி அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற வைக்கிறது தான் இந்த சென்னை டிராஃபிக். ஏன்னா இது போங்கா இருக்குது. சுளீர் நடிக்கிற வெயிலில் மண்டைக்காய வேர்க்க விறுவிறுக்க டிராஃபிக்கில் நிற்கிறவனை பார்த்து வெறுப்பெதிரியான்னு கேட்காதீங்க. துன்பத்திலும் இன்பம் காணணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. ஆனால் எல்லாராலையும் அப்படி இன்பம் கண்டிட முடியும்னு சொல்லிட முடியாது. அன்றாட சாப்பாட்டுக்காக சிக்னலில் கையேந்தி நிற்கிற பரிதாப முகங்கள், வீட்டில் சண்டை போட்டு வந்து நிற்கிற சோகமான முகங்கள், காலையில் சாப்பாட்டு டைமை கூட மிச்சம் பண்ணிட்டு வந்து மொத்த டைமையும் பொல்யூஷனில் ஸ்பெண்ட் பண்ணுற கோபமான முகங்கள், இப்படி பலதரப்பட்ட முகங்களை சென்னை டிராஃபிக் நமக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கும். இது எல்லாத்தை விட ரொம்ப கொடுமையான முகங்கள்னால் இந்த போக்குவரத்து நெருக்கடியால் நடக்கிற சாலை விபத்துகள். எத்தனை உயிர்களை வாங்கியிருக்கும், எத்தனை பேரோட உடம்பை உருகுலைச்சிருக்கும். கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே நடுக்கத்தை கொடுக்குற முகம்தான் இது. அதனால் அதை யோசிக்க வேண்டாம். இவ்வளோ முகங்களை கொடுக்குற இந்த சென்னை டிராஃபிக்கு அப்படி என்ன தான் காரணம்? ஒருவேளை சாலை கட்டமைப்பு சரியா இல்லையோ, இல்லை பள்ளம் மேடாக உடஞ்சி கிடக்க இந்த ரோடுங்களால் இருக்குமோ, பஸ்ஸு லாரின்னு ஓடிக்கிட்டு இருக்கிற பெரிய வெஹிக்கலாலையா, இல்லை நினச்ச நேரத்தில் சைடு எடுக்கிற ஷேர் ஆட்டோங்களாலையா, இல்லை நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிற டூ வீலர்ஸாலையா? இப்படி எதுதான் இந்த சென்னை டிராஃபிக்கு காரணம்? சரி, அதை விடுங்க. சென்னையோட எந்த ஏரியாலலாம் அதிகமான டிராஃபிக் இருக்குது? கோயம்பேடு மார்னிங் டைமில் ஒரு 7லேருந்து 8 வரைக்கும் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். மார்னிங் காலைல ஒரு 6 to 7 ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா ஊர்லேருந்து வரவங்க டிராஃபிக்கு பஸ் இறக்கி விட்றாங்களா காலைல, அது டிராஃபிக் இருக்குது. டிராஃபிக் இருக்குது கோயம்பேடு. இது வரைக்கும் காலைல 6 to 7 வரைக்கும் டிராஃபிக் இருக்கும். வடபழனியா, திருவான்மையூர், மவுண்ட் ரோட், இப்போ அதை ஆராய்ஞ்சு என்னங்க பண்ணுறது? சென்னைனாலே டிராஃபிக்னு ஆயிடுச்சு. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு ஆராயலாமா? டிராஃபிக் போலீஸ் தங்களோட பங்கை நல்லாவே செஞ்சும் இப்படி இருக்குன்னா இன்னும் அதிக போலீஸை வேலைக்கு எடுக்கணுமோ, இல்லை சாலை கட்டமைப்புகளை இன்னும் சரி பண்ணணுமோ? ஆனால் இது எதுவுமே மாத சம்பளத்துக்காக டெய்லி வண்டியிலையும் பஸ்ஸுலையும் ஆட்டோலையும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க நம்ம கையில் இல்லையே. அதிகபட்சம் ஒரு மனு போடலாம், ஆனால் அது அரசாங்கத்துக்கிட்ட சேருமான்னு கூட நமக்கு தெரியாது. அப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதோ? இல்லை, முடியும். சென்னையோட டிராஃபிக்கை குறைக்க நம்மளால் ஒன்று பண்ண முடியும். பெருசாலாம் ஒன்றும் வேணாம். குறைஞ்சபட்சம் சிக்னலை மதிக்காமல் போகிறது, முந்தி அடிச்சுக்கிட்டு போய் டிராஃபிக் ஜாம் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாமல் இருக்கலாம்ல. சிம்பிளாக சொல்லணும்னா, இங்கே ஏற்படுற டிராஃபிக் ஜாம்ஸ்க்கும் ஆக்சிடெண்ட்ஸ்க்கும் 50% காரணம் சாலை விதிகளை பின்பற்றாமை தான். ஸோ என்னடா இந்த சென்னை இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு புலம்புறதை விட்டுட்டு அதை சரி பண்ண நம்மளால் பண்ண முடிகிற இந்த 50% வேலையை செய்யலாமே. ஏன்னா பேச்சை விட என்றைக்குமே செயல்தான் முக்கியம். சென்னை நம்ம ஊர், அதை நம்ம தான் பார்த்துக்கணும். அதை குறை சொல்கிறத விட்டுட்டு அதுக்காக இறங்கி வேலை செய்யணும்.